நீங்க எதுல கை வைக்கணுங்கிறது யோசிச்சு கை வைக்கணும். சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சிடாதீங்க. வச்சா நீங்க காணாமல் போயிருவீங்க. அதுக்கு நல்ல உதாரணம் ஜெயலலிதா. ஜெயலலிதா முன்னால ஆட்சியில இருந்தப்போ இந்த சிறு கோயில்கள்ல கோழி ஆடு இதெல்லாம் பலியிடுவதற்கு தடை விதித்தார். அது கிராமப்புற மக்களுடைய நம்பிக்கையில கை வச்ச மாதிரி ஆச்சு. சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சது. அது ஒரு மோசமான ஐடியா. அப்படி ஒரு விஷயத்தை அவர் இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்க கூடாது. அதை ஒட்டி வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயலலிதா தோற்றார். அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் திரும்ப பெற்றார். அதுல இந்த ஆடு கோழி பலியும் அடங்கும். ஏன்னா இது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம், அவனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல கை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க மக்கள் முன்னால் தோற்று போவீங்க. திரும்ப ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயி. இதை அனுபவம் சார்ந்து சொல்லுகிறேன். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுக்கே திருப்பி அடித்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க ஆழம் தெரியாமல் காலை விடுகிறீர்கள். அதனால ராஜ்மோகன் அவர்களே, நம்பிக்கையில் கை வைக்காது, சமயத்தில் கை வைக்காது. இந்தியாவை பொறுத்தளவுல யாருமே மதமற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கையின் முதல் நாளை தொடங்குவதே கிடையாது. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா முற்போக்காவும் இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்க சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க.